ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. நம்ம எல்லாரோட ஃபேவரட். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னா வெங்காயம், தக்காளி, புதினா மல்லி, அப்புறம் உருளைக்கிழங்கு. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் சேர்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு அதில் குக்கரில் வைக்க போகிறதுனால இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எண்ணெய் ஊற்றி சோம்பு, இந்த கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இப்போ வெங்காயம் போட்டு நல்லா இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கிடையில் சால்ட்டு போட்டுச்சா உங்களுக்கு சீக்கிரமே வதங்கிடும். இது நல்லா எல்லாம் எவ்வளோ வெங்காயம் உங்களுக்கு தேவைப்போ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்கள் ரைஸ் தேவைப்படலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் புதினா மல்லி வச்சுருந்தீங்கள அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ப்ரமோஷனுக்காக இல்லை, நான் எங்கள் கடையில் தான் இருந்தது அதனால் அதை போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை விட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளி இருக்கு இல்லையா, அதை நம்ம போடணும். இது வெஜிடபிள்ஸாக வந்துடுவாங்க. கொஞ்சமாக தக்காளி போட்டால் நம்ம போடணும். 4 தக்காளி போட்டால் போதும். ஒரு 3/4 கிலோ அரிசிக்கு இந்த அளவுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ, எனக்கு கல்லுப்பு தான் தெரியும். ஒரு சால்ட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான காய்கறிகள்லாம் அரிஞ்சு வச்சுருந்தோம்ல அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரிசி சேர்த்து அதையும் நல்லா ஒரு பரட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா தண்ணியாக உதிரியாக வரும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு விசில் விட்டுருங்க. இதுக்கிடையில் அதுக்கு சைட் டிஷ் பார்த்துருவோம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா அரிஞ்சு உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். என்னென்னா காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு பெரட்னாப்பில் வைக்க போகிறோம். அதுக்கு சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு சோம்பு போட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் காய், தேவையான மசாலாலாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டிங்கன்னா தொட்டுக்க ரெடி ஆகிடும். இப்போது பிரியாணி இறக்கி போகிறோம். இறக்கிட்டு நெய் கடைசியாக விட்டுட்டு கிளறினீங்கன்னா அவங்க பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.